ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸில் வெளில போன கண்டஸ்டன்ட்லாம் ஒருத்தர் வராங்க. ஸோ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா வியானா வந்தாங்க, திவாகர் வந்திருக்காரு இன்றைக்கி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரவீன் ராஜ் எல்லாம் வந்திருக்காங்க. ஓரளவுக்கு வந்தவங்க எல்லாமே எக்ஸப்ட் பிரவீனை தவிர மீது எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலாக பேசுகிறாங்க. வியானா வந்தோடனே கொஞ்சம் பட்டாசு மாதிரி வெடித்தாங்க விக்ரம் மேலே. அதுக்கப்புறம் நம்ம திவாகர் வந்தார். அவர் வந்தோடனே பெருசாலாம் ஒன்றும் யாரும் சொல்ல, சும்மா ஜாலியாக இருந்தார். பாரு கமருதீன் பற்றி தான் கொஞ்சம் ஃபீல் பண்ணார், போயிருக்கூடாதோன்னு சொல்லிட்டு யோசிச்சுருந்தார். அதுக்கப்புறம் எல்லாம் நார்மலாக பேச ஆரம்பித்தாங்க. இந்த பிரவீன் வந்தாரும் பாருங்கள், உண்மையாகவே என்ன தான் தெரில, வந்தோடனே என்ன காண்டுன்னு தெரில, கானா வினோத் மேலே அப்படி பிடிச்சி 2 பேருக்கு வந்து அவர் மனசை பாவம் ஏற்கனவே மனுஷன் ரொம்ப ஃபீல் பண்ணுவார், பதட்டத்தில் இருக்கார், இன்னும் பதட்டமாக்கி விட்டுருந்தாங்க சொல்லணும். ஸோ ஏன் தான் இப்படி இவ்வளோ ஆட்டிடியூட் வந்து பிரவீனுக்கு வேணான்னு நினைக்கிறேன். ஆட்டிடியூடு, ஹெட் வெயிட் இதால் தான் வந்து 33 நாள்லேயே போயிட்டான். யாருக்குமே பிடிக்கல அந்த கேரக்டரை. கேம் ஒன்றா நல்லா விளையாடிருக்கலாம், பட் மக்களுக்கு பிடிக்காத போன காரணம் அந்த ஹெட் வெயிட், அந்த திமிர் தான். ஸோ அது இன்னுமே அடங்கலன்னு தாங்க சொல்லணும். ஸோ அதால் தான் அவர்லாம் அப்படியே இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து உள்ள 92 நாள் இருக்காங்க. இவங்கள வந்துட்டு நீ என்ன பண்ண, இது பண்ணியா அதை பண்ணியான்னு. ஆனால் உன்னை விட ஏதோ அவன் பண்ணுறதால தான் இன்ன வரைக்கும் இருக்கான். ஸோ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், வினோத்தை சொன்னதுக்கு, உன்னை விட பிரவீனை விட ஒரு படி மேலே பண்ணதால் தானே வினோத் அங்கே உள்ளே இருக்கார். ஸோ அவரை போய் டென்ஷன் ஆக்கினு, ஏற்கனவே அந்த மனுஷன் கொஞ்சம் வெள்ளந்தியானவர், கொஞ்சம் படபடன்னு ஆகிடுவார், எதனா சொன்னாலே கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவார், என்ன பேசணும்னு தெரியாமல் வாய் விட்டுருவார். ஸோ அவரை போய் நோண்டின்னு. ஸோ இந்த ஹவுஸ்மேட்ஸ் வேறு, அவருக்கும் சபரிக்கும் ஒரு சின்ன மனசு கஷ்டம் வச்சு ஒரு பேசினாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அரோரா உள்ளே போகிறது என்ன, விக்ரம் உள்ளே போகிறது என்ன, எல்லோரும் சேர்ந்துன்னு இப்போ இவரை கானா வினோத்தை டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் ஏற்கனவே சொன்னார், எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா வந்து நடிக்கிறாங்கன்ற மாதிரி அவர் பேசியிருந்தார் இவங்களாம் வரதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ வியானாவும் திவாகரும் வந்தோடனே ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அதை பேஸ் பண்ணி எல்லார்ட்டையும் கொஞ்சம் ஒரு மாதிரி இவங்க தான் பண்ணுறான், அவன் தான் பண்ணுறான்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கின்னு இந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் ஒன்று கூட்டிகிட்டு, அதுவும் இந்த அரோரா இருக்கா பாருங்கள், அவெல்லாம் வந்து என்ன சொல்கிறதே தெரில, சும்மா உட்காந்து வந்து மிச்சர் சாப்பிட்டுன்ட்டு 50-60 நாள். அதுக்கப்புறம் பார்வதி கமருதீன் அவங்க புண்ணியத்தால் இந்த ட்ரையாங்கல் லெவலில் வந்து, அதுக்கப்புறம் இப்போ ஏதோ கொஞ்சம் கேம் ஆடிட்டு உள்ளே இருந்துகிட்ருக்கா. அவெல்லாம் வந்து இதான் சாக்குன்னு சொல்லிட்டு வினோத் அடிக்க ஆரம்பிச்சிட்டா. உண்மையாகவே இந்த மக்கள் வந்து நம்ம நினச்சிட்ருக்கவங்க எல்லாம் நல்லவங்க, நல்ல மனசு, எல்லாம் மனிதாமன. ஆனால் ஒருத்தர் எல்லாருமே இன்னும் அந்த வக்கர மனசில் தாங்க இருந்துருக்குது. நான் ஜெயிக்கன்றது நீங்கள் செயலில் காமிங்க, அதை விட்டு அந்த எண்ணங்களில் வந்து அப்படி பிரதிபலிக்கிறாங்களோன்னு தோணுது எனக்கு என்னவோ. பாவம் எல்லோரும் சேர்ந்து கானாவை டார்கெட் பண்ணுறது எனக்கு என்னவோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.